அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் பயன்பாட்டுக்காக கட்டார் வழங்கிய போயிங் 747 சொகுசு விமானத்தை அமெரிக்க தற்காப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸேட் முறைப்படி பெற்றுக் கொண்டுள்ளார். ஏர்ஃபோர்ஸ் ஒனாக அவ்விமானத்தை ட்ரம்ப் பயன்படுத்துவார். அதற்கேற்ற வகையில் அவ்விமானத்தில் அனைத்து வகையான பாதுகாப்பு அம்சங்களும் இருப்பது உறுதி செய்யப்படும் என அமெரிக்க தற்காப்பு அமைச்சான பென்டகன் கூறியது. அமெரிக்க கூட்டரசின் அனைத்து சட்டத்திட்டங்களும் மற்றும் விதிமுறைகளுக்கு ஏற்பவே அவ்விமானம் பெறப்பட்டுள்ளது. இது அமெரிக்க அதிபருக்கு கட்டார் அரச குடும்பம் வழங்கும் பரிசு, மாறாக ட்ரம்ப் என்ற தனி மனிதருக்கு அல்ல. எனவே விமானம் தொடர்பான முடிவுகள் பாதுகாப்பு மற்றும் சட்ட கோட்பாடுகளுக்குள் மட்டுமே எடுக்கப்படும் என்று அது கூறியது. ட்ரம்ப் அண்மையில் கட்டாருக்கு மேற்கொண்ட பயணத்தின் போது அவ்விமானம் வழங்கப்படுவது குறித்து அறிவிப்பு வெளியானது. எனினும் நூற்றுக்கணக்கான மில்லியன் டாலர் மதிப்பிலான அவ்விமானம் அரசியலமைப்பு மற்றும் நெறிமுறை சார்ந்த கேள்விகளை எழுப்பியது. ஒரு வெளிநாடு சக்தியால் நன்கொடையாக வழங்கப்பட்ட விமானத்தை அதி உணர்திறன் மிக்க அதிபர் விமானமாக பயன்படுத்துவது குறித்த பாதுகாப்பு கவலைகளையும் எழுப்பியது. விமானத்தை மாற்றியமைக்க பெரிய செலவு செய்ய வேண்டியிருக்குமே என விமர்சகர்களும் சேர்ந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது.